Hello everyone, welcome to venkat family. இன்னைக்கு கசப்பே இல்லாத இந்த பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஆயில் கூட எடுத்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பெரிய சைஸ் வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாவக்காயும் வெங்காயமும் சம அளவில் இருக்கணும். இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டே வெங்காயம்தான். நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பாவக்காய் 3 சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம ஆயிலில் தான் செய்கிறோம். அதனால் மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். மறுநாள் இருந்துச்சுன்னா பழைய சோறுக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.